வெற்றி 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 மாபெரும் வெற்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் கிடைத்திருக்கிறது. ஆமாங்க, டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை சாமியாக நின்று தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் காப்பாற்றி தந்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். அடிச்சு தோச்சு துவம்சம் பண்ணியிருக்கிறார். எஸ், அடிபணிந்திருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும். முதல் முறையாக புறமுதுகிட்டு ஓடி தோல்வியை சந்தித்திருக்கிறது பாசித பாஜக. வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. நீங்க தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவினுடைய உரிமைகளை காவு வாங்குவதற்கு பாஜக முடிவு செய்த அடுத்த நிமிடம் வீரியத்தோடு வீதிக்கு வந்து நின்றார் நம்முடைய எல்லை சாமியாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அப்படியே ஒரு அறிக்கையை கொடுத்து நின்றாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அத்துணை தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார், எல்லோரையும் திரட்டினார். 60களில் 50களில் பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய சூழல் வரும் என்று எச்சரித்தார். களத்திற்கு வந்தார், கருஞ்சட்டையோடு போராட்டத்தை தொடங்கினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நகலை சட்ட நகலை தீயிட்டு பொசுக்கி தூர எறிந்தார். மற்ற மாநிலங்களும் இதனுடைய வீரியத்தை இதனுடைய சிக்கலை புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். மற்ற மாநில மக்கள் ஸ்டாலினை போல் நீங்களும் வீரியமாக போராட வேண்டும் என்ற அழுத்தத்தை அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு தந்தார்கள், ஆட்சியாளர்களுக்கு தந்தார்கள். இன்றைக்கு வேறு வழியின்றி அந்த மசோதா இன்றைக்கு தோல்வி அடைந்து பாஜக முதல் முறையாக மண்ணை கவ்வி இருக்கிறது. எஸ், மாபெரும் வெற்றி இது. எனக்கு ஒரு விஷயம் இதுல என்ன தெரியுமா, பாசிச பாஜக இதை திசை திருப்ப முயற்சிக்கிறது. ஐயோன்னு வாயில வயிற்றில் அடிக்குது, அது புரிந்து கொள்ளக்கூடியது. அன்புமணி ராமதாஸ் நாடகம் ஆடுகிறார். எப்படி? அன்புமணி ராமதாஸ் மறு வைத்துக் கொண்டு பாசித பாஜகவின் மறு வடிவமாக இந்த மண்ணில் நுழைந்திருக்கக்கூடிய, இந்த மண்ணை ஆள துடிக்கக்கூடிய விஜய் துடிக்கிறார். அப்படியே தண்ணியிலிருந்து எடுத்து தரையில போட்ட மீனாட்டம் துடிக்கிறார். என்ன நடந்துச்சு நாடாளுமன்றத்துல? இவர்கள் ஏன் கதறுகிறார்கள்? அங்க அடிச்சா இங்க வலிக்கு அப்படின்னு இந்த ரமணா படத்தை சொல்லுவாரு, நீங்க இங்க அடிங்க அவன் வெளியில வருவான் அப்படிம்பாரு. அந்த மாதிரி பாஜக வட்டிச்சா விஜய் பதறாரு, பாஜக வட்டிச்சா அன்புமணி பதறாரு. என்ன நடந்துச்சு? ஸ்டாலின் அப்படி என்னதான் செய்தார்? அதைத்தான் விரிவாக இன்றைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அதாவது வாய்மொழியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க மோடியும் அமித்ஷாவும். எந்த மாநிலங்களுக்கும் எது குறையாது, அதெல்லாம் எண்ணிக்கையெல்லாம் குறையாது, எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி 50% தான் அப்படின்னு வாய்மொழியாக வஞ்சக வார்த்தைகள் சதி வலை பின்னலை செய்தார்கள். ஏமாறுறதுக்கு நாங்க என்ன? தமிழ்நாடுடா, பெரியார் மண், அண்ணாவின் வழிவந்த மண், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வழிகாட்டிய மண் இல்லையா? உங்க ஏமாத்தத்துக்கு எல்லாம் ஏமாறுறதுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வாய் பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. சட்டத்துல என்ன இருக்கு, மசோதால என்ன இருக்கு, கொண்டா அப்படின்னு நின்னோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நின்றது. நம்முடைய முதலமைச்சர் நின்றார். மசோதால என்ன இருக்கு தெரியுமா? வார்த்தை, அந்த வார்த்தை அப்படிதான் தெளிவா இருக்குது. பாப்புலேஷன் அடிப்படையில பாப்புலேஷன் அடிப்படையில் as parliament may law determine, பாப்புலேஷன் அடிப்படையில தான் இது நடக்கும். பாப்புலேஷன் எப்படி கணக்கீடு செய்யப்படும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். as parliament may law determine of which the relevant figures have been published, நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்தெந்த மாநிலங்களில் என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கும் என்று இதுல மசோதாவினுடைய எழுத்து வடிவத்தில் மிக தெளிவாக பாஜக குறிப்பிட்டு விட்டது. இதுதான் இருப்பதிலேயே அந்த கருப்பு பக்கம். இதை மறைச்சு தேர்ந்தடவி ஏமாற்ற நினைத்தார்கள் மோடியும் அமித்ஷாவும். இதுதான் ஆபத்தான பக்கம். மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படின்னா, நான் நேற்றே போட்ட வீடியோல தெளிவா சொன்னேன். 1971 மக்கள் தொகையின் அடிப்படையில பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மக்கள் தொகை. நாம 4.1 கோடி, அவங்க 4.2 கோடி. இன்னைக்கு நாம 7 கோடி, அவங்க 12 கோடியில இருக்கிறான். மக்கள் தொகையை பீகார் கட்டுப்படுத்தல, மக்கள் தொகையை உத்தரப்பிரதேசம் கட்டுப்படுத்தவில்லை. அப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் என்று சொன்னால் வட மாநிலங்களுக்கு ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள். தென்னிந்தியா மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகும்.
சார் எம்பி எத்தனை பேர் இருந்தா என்ன சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பல பேருக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு ஒரு சட்ட திருத்த மசோதா வருது. இவ்வளவு எதுக்கு? இப்ப கொண்டு வந்த இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, நீங்க அரசியலமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய சிலவற்றை திருத்த வேண்டும் என்று சொன்னால் 2/3 பங்கு ஆதரவு இருந்தா தான் முடியும். பாஜகவுக்கு இப்ப தனிப்பெரும்பான்மை இல்லை. ஆனாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு அதால் ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியும். அப்புறம் எப்படி சார் நேத்து தோத்துச்சு? நேத்து மசோதாவுக்கு அவங்களுக்கு நிறைய ஓட்டு விழலையா? அவங்களுக்கு தான் நம்மளை விட அதிகமா ஓட்டு விழுந்துச்சு. ஆனாலும் 2/3 பங்கு என்ற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல வட மாநிலங்களுக்கு நிறைய எம்பி போயிட்டாங்கன்னா நாளைக்கு 2/3 பங்கு ஆதரவுலாம் அவங்களுக்கு ரொம்ப எளிது. அப்போ எல்லா அடிப்படை சட்டங்களையும் அவர்களால் மிக எளிதாக மாற்ற முடியும். ஒண்ணு புரிஞ்சுங்க, நாம எதிர்ப்பு தெரிவிச்சாலும் நம்மளால ஒண்ணு நடக்காது. வெறும் நிதி பங்கீடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு எதிராக, தென்னிந்தியாவிற்கு எதிராக எதை வேணாலும் அவங்க அறிவிக்கலாம். ஏன்னா வட இந்திய எம்பிக்கள் ஆதரவு இருந்தா போதும். அப்ப வெறும் நிதி அல்ல, வெறும் கூடுதல் எம்பி தொகுதி அப்படி அல்ல. ஒவ்வொரு சட்ட திருத்த மசோதா ஒண்ணு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நாடாளுமன்றத்தினுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? சட்டம் இயற்றுதல். லா மேக்கர்ஸ் அங்க இருக்கிறாங்க, சட்டம் இயற்றக்கூடியவர்கள். அதுதான் இந்தியாவுக்கு என்ன சட்டம், என்ன வழி நடத்தணுங்கிறத அங்க தீர்மானிக்கக்கூடிய இடம். அங்கே நிரந்தரமாக அவர்கள் தான், அவங்களை தவிர யாரும் அமர முடியாது என்ற நிலையை இது உருவாக்கிடும். அதுதான் இவ்வளவு பதறியதற்கு காரணம். அப்ப வெறும் நிதி அல்ல, வெறும் எண்ணிக்கை அல்ல. இன்னைக்கு அன்புமணி சொல்றார், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்தி விட்டது திமுக. அதாவது இதுல 3 மசோதா கொண்டு வந்தாங்க. நான் நேற்றே சொன்னேன், பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டு சேர்த்து இதுல கொண்டு வந்து ஒரு சதி வேலையை பண்ணிச்சு பாஜக. பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே 2023 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நீங்க அடுத்த எலெக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. ஆனா அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் உள்ளபடி அவர் படித்தாரா, டாக்டரா, மருத்துவரா இருக்காரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அல்லது தெரிந்தே என்ன செய்றாரு, வேணும்னு பாஜகவினுடைய சதி வேலைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் அன்புமணி ராமதாஸ். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தும் பறிபோகும். அதை தெரிஞ்சும் பெண்கள் இடஒதுக்கீட்டிற்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கான மசோதாவை திமுக எதிர்த்தது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அன்புமணி உருவாக்குகிறார். அது உங்களுக்கு புரியலைன்னா நான் எப்படி சொல்றேன். இப்போ எலெக்ஷன்ல கேண்டிடேட் நிப்பாட்டுறோம், எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. இப்ப எம்எல்ஏ தேர்தல்ல தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்கணும். இங்க 33%, 100 பேர்னா 100க்கு 33 பேர் பெண்களா இருக்கணும். 200 பேர்னா 66 பேர் கண்டிப்பா பெண்களா தான் இருக்கணும். அப்படிங்கிறது சட்டம். தமிழ்நாட்டுல 33 விழுக்காட்டை உறுதிப்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே நம்ம கொண்டு வந்துட்டோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திமுக பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அன்புமணி ராமதாஸ் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். எவ்வளவு அபாண்டமான குற்றச்சாட்டு, எவ்வளவு அபத்தமான குற்றச்சாட்டு. அப்ப 33 விழுக்காட்டை தமிழ்நாட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஜெயலலிதா அம்மையார் அதை 50 விழுக்காடாக மாற்றினார்கள். உள்ளாட்சி தேர்தல்களில் 50 விழுக்காடு பெண்களுக்குன்னு ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த சட்டம் என்பதால நாம அதை புறக்கணிக்கல. ஜெயலலிதா அம்மா சட்டம் போட்டாங்க, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது இந்த அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு. இந்த அரசு பொறுப்பேற்ற போது 21 மாநகராட்சிகள், 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளின் மேயர்கள், சரி பாதிக்கு மேலாக 11 மேயர்கள் பெண் மேயர்கள், பெண்களை உள்ளாட்சித்துறையில கொண்டு வந்தார். மேயர்களாக பெண்களை அமர்த்தி அழகு பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுவும் சென்னை, தாம்பரம் உள்ளிட்ட மிகப்பெரிய மாநகராட்சிகளுடைய மேயர்கள் பெண்கள். பெண்களிலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள், ஷெட்யூல் காஸ்ட், பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த சகோதரிகளை அந்த பதவிகளில் வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர். நீங்க யாருக்கு சமூக நீதி பாடம் எடுக்கிறீங்க? திமுகவுக்கு சமூக நீதி பாடம் எடுக்க வரீங்க. எவ்வளவு அராஜகம்! பாஜக அப்படி வழக்கு சிபிஐ காட்டி களி திங்கிறதுக்கு பயம், ஜெயிலுக்கு போறதுக்கு பயம். அன்புமணிக்கு சொகவாசியா வாழ்ந்துட்டார்ல, அதுக்கு பயமா இருக்கு.
இனிமேல் வேர்க்க கூடாது இல்ல, வேர்க்குன்னு வேர்த்த ஆவாதுல உடம்புக்கு. வழக்க அவரு மெடிக்கல் காலேஜுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுல ஊழல்னு சொல்லி ஒரு வழக்க பெண்டிங்லயே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு அமித்ஷா. அதனால அமித்ஷா இப்படி ஆடினா இப்படி ஆடுறாரு, அப்படி ஆடினா அப்படி ஆடுறாரு. கேவலமா இருக்கு. அடுத்தது விஜய். நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணுங்க விஜய். நமக்கு என்ன தெரியும்? விஜய் 2 ஸ்டெப் போட தெரியும். தொகுதி பேரே ஒழுங்கா சொல்ல தெரியாது. வேற ஒரு தொகுதியில போயிட்டு இன்னொரு தொகுதி பேரை சொல்லி வணக்கம் சொல்லுவீங்க. அப்புறம் உசாராய் தலைவா, இது அந்த தொகுதி இல்ல, இது இந்த தொகுதி அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்கேயாவது போயிட்டு வேற எங்கேயோ போயிட்டு திருச்சிக்கு போயிட்டு காரைக்குடிக்கு வணக்கம் சொல்றது, காரைக்குடிக்கு போயிட்டு திருச்சிக்கு வணக்கம் சொல்றது. மாட்டிக்கிட்ட உடனே நான் நேத்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லல, அதனால இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. கூட நிக்கிற வேட்பாளர் பேரே தெரியாது. நம்ம பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு கேட்கிற ஆளு நீ இல்லையா? மிஸ்டர் விஜய், உங்களுக்கு என்ன வேலை வருமோ, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. அவரு நேத்து முதலமைச்சர் ஏறி அடிச்சு காலி பண்ணிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு முதலமைச்சரை கொண்டாடி தீர்க்கிறது, மீடியாக்கள் கொண்டாடி தீர்க்கின்றன. ஸ்டாலின் வேற லெவல்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. தென்னிந்தியாவை மட்டுமல்ல, வடகிழக்கு பிராந்தியங்கள், இந்தியாவினுடைய வடகிழக்கு பிராந்தியங்களினுடைய உரிமைகளையும் காத்து நின்றிருக்கிறார் ஸ்டாலின் என்று தெலுங்கானா முதலமைச்சர் பாராட்டுகிறார். மகாராஷ்டிராவில் சிவசேனை பாராட்டுகிறது. இந்தியாவில் கூடிய இன்னபிற அரசியல் கட்சி தலைவர்கள், திங்க் டேங்கர்ஸ் எல்லாரும் பாராட்டுறான். இப்ப பொறுக்கல, ஐயோ என்ன ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சே, என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை, திசை திருப்பும் கழகம், திமுகனா திசை திருப்பும் கழகம்னு போட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில என்ன வருது நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எங்க அடிச்சா எங்க வலிக்குது பாருங்க. அந்த அறிக்கையினுடைய கடைசி வரி மட்டும் நான் வாசிக்கிறேன். லிமிட்டேஷன் இல்லாமல் ஊழலை செய்து, லிமிட்டேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுக இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் லிமிட் செய்து மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என்று விஜய் வந்து என்ன செய்யறாரு, அறிக்கை கொடுக்கிறார். எப்படியா? விஜயனுடைய அறிக்கையினுடைய அம்சம் இது, வார்த்தைகள் புரியுதா உங்களுக்கு? லிமிட் 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 எல்லாம் லிமிட்டா போட்டிருக்காரு. என்னன்னு புரியுதா? டீலிமிட்டேஷன். இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆங்கிலத்தில் டீலிமிட்டேஷன் பேரு. இந்த டீலிமிட்டேஷன் பில்ல மசோதாவை தோற்கடிக்க செய்து விட்டார் ஸ்டாலின். அந்த கோபம் விஜய்க்கு, அந்த கோபம் வைத்தறிச்சல், எங்க முதலாளியை இப்படி தோற்கடிச்சு விட்டிய அப்படின்னு கோபம். விஜய்க்கு முதலாளி யாரு? அமித்ஷாவும் மோடி தானே முதலாளி. பாசம் விசுவாசம், தான் ஆடாட்டாலும் தசை ஆடுது. முதலாளி இப்ப அங்க இருந்து போன் பண்ணிருப்பாரு அமித்ஷா, அரே பையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. முதலாளி நமஸ்தே நமஸ்தே, கரூர் கேஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு, 41 வருமேன் பிடிச்சு உள்ள போட்டுருவேன் அப்படின்னு அங்க மாற்றிருப்பாரு. ஜி ஜி நகி ஜி நகி ஜி, நான் ஏதாவது பண்றேன் ஜி, இந்த டீலிமிட்டேஷன் பத்தி நீ பேசு அப்படின்னு இருப்பாரு. அங்க இருந்து அமித்ஷா வித்தியா சொல்லியிருப்பாரு. தோ பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு விஜய். டீலிமிட்டேஷனை கேள்வி கேட்டா விஜய்க்கு ஏன் குத்துது குடையுது, ஏன் வலிக்குது? இதுல அண்ணாமலை, ஆனா உண்மையிலே எனக்கு வருத்தங்க. அண்ணாமலை எல்லாம் இன்னைக்கு தலைவர், மாநில தலைவராக இருந்தாலும் நமக்கு எல்லாம் எவ்வளவு கண்டென்ட் கிடைச்சிருக்கும், எவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கும், ஜாலியா இருந்திருக்கலாம். என்னத்தையா உணர்வான் தம்பி. நல்ல நீங்க எனக்கு அண்ணாமலை பிடிச்ச என்ன தெரியுமா? அவர் பொறுப்பேற்றனோட வந்த முதல் தேர்தல். ஆனா 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 எழுதி தரேங்கண்ணா, எழுதி தரேங்க, எல்லாமே எழுதிதான் கொடுப்பாரு. யாரா எழுதி வாங்கிருக்கீங்களா? அந்த பத்திரிகையாளர்கள் சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேளுங்க அடுத்த வாட்டி அண்ணாமலை பாத்தீங்கன்னா. எப்பா தம்பி, நீ எல்லா தேர்தலுக்கும் எழுதி தரேன்னா நீ எழுதி கொடுத்த ஒண்ணுமே நடந்தது இல்லையா, ஒண்ணு விளங்கலையே. நீ அண்ணன் அப்படிதான் சொல்லிருக்க. 2021 தேர்தல சொன்னேன் எழுதி தர்றீங்கன்னா அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வராதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு ஞாபகம் அவங்களுக்கு? ஆனா எழுதி 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 தரீங்கன்னா தென் மாவட்டத்துல ஒரு திராவிட கட்சி எம்பி இருக்க மாட்டாங்க, நான் எழுதி தரேங்கன்னாரு. பாண்டிச்சேரியோட சேர்ந்து 40 தொகுதியும் திமுக ஜெயிச்சுட்டு வந்துட்டு எல்லாமே அவர் எழுதி கொடுத்தார். ஆனா நான் எழுதி தர்றேங்கன்னா இப்ப அடுத்து எழுதி கொடுத்திருக்காரு 2026ல திமுக வெற்றி பெறாது என்று அண்ணாமலை சொல்றாரு. நரி ஊழ விட்டுடுச்சு, அப்ப சக்சஸ்ன்னு அர்த்தம். அண்ணாமலை எது நடக்காதுன்னு சொன்னாலும் அது நடந்துடும். பத்திரிகையாளர்கள் கேளுங்க, எப்பா நீ என்னப்பா எல்லாத்தையும் தான் நீ எழுதி தரேன் ஆனா நான் எழுதி தரேங்கன்னா கோயம்புத்தூர்ல அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார்? போன நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். ஞாபகம் இருக்கா? கோயம்புத்தூர்ல யார் ஜெயிச்சா? பத்திரிகையாளர்கள் இதெல்லாம் கேட்கணும். அந்த வீடியோ எல்லாம் எடுத்து காட்டி கேளுங்க.
எப்பா உனக்கு மானம் சூடு சொல்றேன் ஏதாவது இருக்கா, நீ மானஸ்தன் தானா, சோத்துல உப்பு போட்டு தான் திங்கியா அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கேட்கணும். எதுக்கு இதை சொல்றேன்னா, அந்த அண்ணாமலை இங்க நம்ம பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு மிரட்டுவார், உருட்டுவார். அதே மாதிரியே நினைச்சிட்டு போய் யாரையோ வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு அவரு வாயிலே குத்தி இருக்காரு. ஊமை குத்தா 2 குத்து குத்தி விட்டுருக்காரு கப்புன்னு. ஆனா ஐயோ நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா, ஆனா இது வந்து அப்படி இல்லைங்கண்ணா, அது வந்து அமித்ஷா வந்து வாக்குறுதி கொடுத்தாருன்னா அந்த பத்திரிகையாளர் கேட்காரு, உன் வாக்குறுதி குப்பையில போடு, மசோதால ரிட்டன்ல என்ன இருக்கு, ஆங்கிலத்தில் தெளிவாக கேட்கிறார் அந்த பத்திரிகையாளர். எப்பா ரிட்டன்ல என்னப்பா இருக்கு அத சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே தபான்னு கைத்துக்கிட்டாப்லையே. நான் ஒன்னும் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இல்ல, எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்கீங்கன்ட்டாரு நம்மள. சொந்த கட்சிக்காரனே காட்டி கொடுத்துட்டாரு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கலாம், ஆட்டம் போடலாம். நீங்க நில்லுன்னா நிக்கிறதுக்கும், உட்கார்னா உட்கார்றதுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்று நினைத்தீர்களா ஸ்டாலின? ஸ்டாலின், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. புரிஞ்சுதா? நானா சொன்னேன்? எச் ராஜா தான் சொன்னாரு. அதனால நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது தம்பிகளா. அவர் அப்படியே ஒரு சிரிச்ச மேனிக்கு போவாரு, அதிகமா பேச மாட்டாரு. கலைஞர் மாதிரி அவர் வந்து அடுக்கு முடியல பேச தெரியாது. ஆவேசமா நீங்கெல்லாம் கத்துற மாதிரிலாம் கத்த மாட்டாரு, சைலண்டா இருப்பாரு. ஆனா சம்பவம் அப்படின்னு அவர் பண்றதுதான் சம்பவம். சரியா? அதனால இப்ப பண்ணி விட்டாரா, தரமா பண்ணிட்டாரா, வாங்கிட்டு உட்காருங்க. இனியாவது உட்காருங்க ஒழுங்கா. சரியா? இனியும் என்னத்தையா வாழை சுட்டிக்கிட்டு உட்காராம சேட்டை பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருப்பி அவர் சம்பவம் பண்ணுவாரு. ஏனெனில் அவர் சம்பவக்காரர் என்பதை சொல்லி தரமான சம்பவம் செய்து எல்லை சாமியாக தமிழ்நாட்டை காத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளபடியே நெஞ்சம் நிறைந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துகள், பாராட்டுகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.